Hello friends, welcome to Madras Samayal. இன்னைக்கு நம்ம Madras Samayalல பிங்க் கலர்ல அழகா சின்னதா இருக்கும்ல பன்னீர் ஜாமுன். அது எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இது பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பன்னீர் தயார் பண்ணிடலாம். நிறைய பேர் கேட்டிருந்தீங்க கடையில வாங்கக்கூடிய பன்னீர் யூஸ் பண்ணலாமா அப்படினு சொல்லிட்டு. கடையில வாங்கக்கூடிய பன்னீர் வந்து ஹார்டா மாய்ஸ்சரே இல்லாம இருக்கறனால இந்த அளவுக்கு நமக்கு சாஃப்ட்டா வராது. அதனால வீட்ல பண்ணக்கூடிய பன்னீர் தான் பெஸ்ட்டா வரும். இது பண்றதுக்கு நான் இன்னைக்கு வந்து 1 லிட்டர் தண்ணி சேர்க்காத கெட்டியான பால் எடுத்துர்க்கேன். இது வந்து கிட்டத்தட்ட 4 கப். இத வந்து ஒரு panல சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இத வந்து நம்ம திரைய வைக்கணும். பால் கொதிச்சதும் இதுல வந்து நம்ம எலுமிச்சை பழத்தோட சாறு சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு வந்து 2 எலுமிச்சை பழம் எடுத்துர்க்கேன். அத புளிஞ்சு இந்த மாதிரி ஜூஸ் எடுத்து வச்சுக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமா எலுமிச்சை பழத்தோட சாறு சேர்த்து இத வந்து நம்ம திரைய வைக்கணும். அப்படி இல்லனா நம்ம வினிகரும் பயன்படுத்திக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து கலந்து விட்டுட்டே இருங்க. தண்ணி தனியா பன்னீர் தனியா தெரிஞ்சு வரும். இந்த மாதிரி வந்ததுக்கு அப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. இப்போ இத வந்து நம்ம வடிகட்டி வச்சிடலாம். அப்புறமா கொஞ்சமா தண்ணி சேர்த்து இத வந்து அலசிக்கோங்க. இல்லனா எலுமிச்சை பழத்தோட வாசனை வர மாதிரி இருக்கும். இத வந்து நல்லா டைட்டா புளிஞ்சு வச்சுக்கோங்க. அவ்வளவுதான். அடுத்து பன்னீரை வந்து நம்ம நல்லா பிசையணும். இத வந்து நம்ம நல்லா புளிஞ்சி தண்ணி எல்லாம் எடுத்ததனால உடனே செய்யலாம். அப்படி இல்லனா அரை மணி நேரம் போல தொங்க விட்டுக்கோங்க. இப்போ பார்க்க கொஞ்சம் நரநறையா இருக்குல்ல. இத வந்து ஒரு 10 நிமிஷம் போல உள்ளங்கை வச்சு நல்லா பிசையணும். எல்லாமே சேர்ந்து நல்ல ஒரு பேஸ்ட் மாதிரி ரெடி ஆகணும். அப்பதான் வந்து நம்ம தண்ணில போட்டு கொதிக்க வைக்கிறப்போ உடையாம இருக்கும். இல்லனா சில நேரம் கிராக் மாதிரி வந்துரும். அதனால நல்லா பிசைஞ்சுக்கோங்க. ஒரு 10 நிமிஷம் போல ஆகும். கண்டிப்பா மறக்காம நல்லா பிசைஞ்சுக்கோங்க. நல்ல பேஸ்ட் மாதிரி ஆகுறது வரைக்கும் இத வந்து நம்ம பிசையணும். இப்போ பாருங்க 5 நிமிஷம் போல ஆகிருக்கு. இப்பவே ஓரளவுக்கு எல்லாம் சேர்ந்து வந்திருக்கு. ஆனா இன்னும் கொஞ்ச நேரம் கூட நம்ம பிசையணும். இப்போ பாருங்க 10 நிமிஷம் போல ஆகிருக்கு. எல்லாமே நல்லா பேஸ்ட் மாதிரி ஆகிருக்கு. இந்த மாதிரி ஆனதுக்கு அப்புறமா இதுல வந்து நம்ம ஃபுட் கலர் சேர்க்கலாம். பிங்க் கலர்ல தான் இது இருக்கறனால நான் இன்னைக்கு வந்து பிங்க் கலர் எடுத்துர்க்கேன். பிங்க் கலர் ஒரு 2-3 டிராப் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு மறுபடியும் ஒரு 2 நிமிஷம் போல எல்லாம் சேரது வரைக்கும் நம்ம வந்து பிசைஞ்சு வச்சிரலாம். அவ்வளவுதான் ரெடியா இருக்கு. இதுல வந்து நமக்கு கிட்டத்தட்ட 25ல இருந்து 30 பீஸ் போல கிடைக்கும். இத வந்து சின்னதா உருட்றதுக்கு முன்னாடி நம்ம வந்து சுகர் சிரப்பை ஸ்டவ்ல வச்சா சரியா இருக்கும். டைமிங் சரியா வரும். சர்க்கரை பாகு பண்றதுக்காக 1 கப் சர்க்கரை சேர்த்துக்கோங்க. இது வந்து 200 கிராம். கூடவே 1.5 கப் தண்ணி சேர்த்துட்டு இது கொதிக்கட்டும். அந்த கேப்ல நம்ம சின்னதா உருட்டி வச்சிரலாம். கொஞ்சமா எடுத்து இந்த மாதிரி ரவுண்டா உருட்டிட்டு அப்புறமா சைடுக்கு 2-3 வாட்டி இந்த மாதிரி சைடுல நம்ம தேய்ச்சிட்டோம்னா அழகா இந்த ஷேப் வந்துரும். இதே மாதிரி எல்லாத்தையுமே பண்ணி வச்சுக்கோங்க. எனக்கு வந்து கிட்டத்தட்ட 30 பீஸ் போல கிடைச்சது. இத வந்து எந்தவித கிராக்குமே இல்லாம நல்லா ஸ்மூத்தா உருட்டி வச்சுக்கோங்க. அப்பதான் சர்க்கரை பாகுல போடும்போது உடையாம வரும். இப்போ பாருங்க சர்க்கரை பாகு ஒரு 5 நிமிஷம் போல கொதிச்சிட்டு இருக்கு. இந்த மாதிரி கொதிச்சதும் நம்ம உருட்டி வச்சிருக்கோம்ல அது ஒண்ணொண்ணா உள்ள சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு மூடி வச்சு ஹைல ஒரு 5 நிமிஷம் போல வச்சுக்கோங்க. இப்போ 5 நிமிஷத்துக்கு அப்புறமா ஸ்டவ்வை வந்து மிதமான சூடுல வச்சுட்டு இன்னும் ஒரு 5 நிமிஷம் போல இது வேகட்டும் இருக்கட்டும். கூடவே ஒரு அழகுக்காக நான் வந்து கொஞ்சம் ரோஸ் இதழ்களை வந்து காய வச்சு எடுத்துர்க்கேன். அப்பப்போ செடியில பூக்கும்ல அதெல்லாம் வந்து காய போட்டு இந்த மாதிரி எடுத்து வச்சிருக்கேன். இதை லைட்டா சேர்த்துக்கலாம். சேர்க்கணும்னு அவசியம் இல்லை. சும்மா இருந்துச்சுன்னா சேர்த்துக்கோங்க. இப்போ இதுல வந்து நம்ம ரோஸ் எசன்ஸ் சேர்க்கலாம். இதுதான் இதோட ப்ளஸ்ஸே. ரொம்ப நல்லா வாசனையா இருக்கும். ரோஸ் எசன்ஸை வந்து முதல்லவே நீங்க சேர்த்துக்காதீங்க. முதல்லவே நம்ம சேர்த்துட்டோம் அப்படின்னா அதோட வாசனை எல்லாம் போயிடும். அதனால கடைசியா சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் எக்ஸ்ட்ரா வேக வச்சா போதும். 1ல இருந்து 2 டீஸ்பூன் வரைக்கும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் இன்னும் இருக்கட்டும். மிதமான சூடுல நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி வச்சிடலாம். இருக்கட்டும். டடா! நம்மளோட சுவையான சின்ன செல்ல பன்னீர் ஜாமுன்லாம் சூப்பரா ரெடியா இருக்கு. இது வந்து ஒரு 4 மணி நேரம் போல ஊற வச்சுக்கோங்க. அப்பதான் அந்த ஜீராலாம் உள்ள நல்லா இறங்கும். இப்போ நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். பார்க்கவே அவ்வளோ சூப்பரா இருக்கு.
ரோஸ் எசன்ஸ்லாம் நல்ல வாசனை கொடுக்குது. ரொம்ப சூப்பராக இருக்குது. நீங்களும் கண்டிப்பாக அந்த ரெசிபியை வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மெட்ராஸ் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாவின் சுவையரம்புகள் மலரட்டும்.